அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானிய விருது போரியல் ஆய்வாளர் அரசவர் இணைகின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். அரசவர்களே, உங்களுக்கு தெரியும், வலி சுமந்த மாதம் மே மாதம் என்றால் நம்முடைய இனத்தில் 2009ஆம் ஆண்டு 17 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த விடயம் யாவுமே அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். இனப்படுகொலை நடந்த அந்த ஆண்டு, இன கருவறுப்பு நடந்த அந்த மாதம் மே மாதம் 18ஆம் தேதி. இது தொடர்பாக எவ்வளவோ ஆதாரங்கள் இருந்தாலும் இதுவரையில் ஆக்கப்பூர்வமாக ஈழத்தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் வகையில் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை. ஐநா சபையில் அப்பொழுது ஏதாவது பேசி போட்டு வருவார்கள். ஆனால் அங்கு கூட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழர் தரப்பிலிருந்து எந்த ஒரு காரியமும் நடைபெறவில்லை என்பதை நாங்கள் உறுதியாக கூறலாம். ஆனால் ஆங்காங்கே சில நாடுகளில் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழ், குறிப்பாக இளைய தலைமுறையினர் மெதுமெதுவாக சில விடயங்களை செய்து வருகின்றார்கள். அதற்கும் எங்களுடைய ஏற்கனவே இருந்த சீனியர்ஸ் என்று சொல்லுகின்றவர்கள் அவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லாத நிலையிலும் கூட அவர்கள் அதையும் தாண்டி தங்களால் முடிந்த அளவு தங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஏன் நான் அதை கூறுகிறேன் என்றால், ஆஸ்திரேலியாவில் கான்பரா என்ற மாநிலத்தில் அந்த நாடாளுமன்றத்தில் இனப்படுகொலை தொடர்பான இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த இந்த விடயம் தொடர்பாக ஒரு கண்காட்சி ஒன்று நடந்திருக்கின்றது. அது ஒரு துணிச்சலாக அந்த கண்காட்சியை நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அங்கே பங்கெடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. நீங்கள் நிச்சயமாக விடயம் தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உறவுகளுக்கு கூறுங்கள், என்ன நடந்தது? கன்பரா, ஆஸ்திரேலியா நாட்டின் நாடாளுமன்றத்தின் கன்பராவில் இருக்கின்ற நாடாளுமன்றத்தில தமிழ் அகதிகள் கழகம் என்ற அமைப்பு அங்கு நீண்ட நாட்களாக பல அந்த அகதிகளுக்கான உதவிகள், அவர்களுக்கான அனுசரணைகளை வழங்குவது மட்டுமல்லாது ஈழத்தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை தொடர்பாக ஒரு பரப்புரையை மேற்கொள்வதிலும், ஆஸ்திரேலியாவின் ஆட்சி பீடத்தில் உள்ளவர்களுக்கு அதனை கொண்டு செல்வதிலும் இந்த அமைப்பு கடும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் இளைஞர்கள் தான் கூடுதலாக முன்னணியில் நிற்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த முறை, அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் மாதம் நடக்கின்ற நேரமும், அடுத்தது ஆஸ்திரேலியா நாடாளுமன்றத்தின் நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட் வாரமாக இருக்கின்ற நாளிலும் அவர்கள் உண்மை உரைப்பு கண்காட்சி என்ற கண்காட்சியை, அதாவது 1948ஆம் ஆண்டு இலங்கை அரசு சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இன்று 26ஆம் ஆண்டு வரையிலும் இலங்கை அரசு எவ்வாறு இந்த இன அழிப்புகளை மேற்கொண்டது என்பது தொடர்பான ஒரு கண்காட்சியை மே 13ஆம் தேதி அன்று ஒழுங்கு செய்திருந்தார்கள். அதில் பெருமளவானவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதாவது இந்த தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை நேரடியாக நாடாளுமன்றத்துக்குள்ளேயே கொண்டு போய் வைத்திருந்தார்கள். அந்த கண்காட்சியில் செனட்டர் டேவிட் ஜுப்ரிட் மற்றது அவர்தான் அதிகாரபூர்வமாக திறந்து வைத்திருந்தார். மற்றது செனட்டர் லிடியா தோப், மற்றது டாக்டர் ஆண்ட்ரூ சார்ல்ஸ்டன் MP, மற்றது செனட்டர் மொஹ்தீன் பௌர்ஹி, மற்றது செனட்டர் ஸ்டெப் லாட்கின்ஸ் மே, மற்றது செனட்டர் பென்னி ஆல்மன் பெயின், மற்றது MPக்களான டோனி சப்ரியா, மற்றது MPக்களான ஆஷ் அம்பி பஹரர், மற்றது ASRCயின் தலைமைச் செயலாளர் அதிகாரியான ஜனா ப்ரோவர் ஆகியோர், மற்றது கௌரவ பேராசிரியரான ஜோன் மின்ஸ் ஆகியோர் இதில் கலந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. இதில் பலரும் கலந்து கொண்டவர்களில் பெருமளவானவர்கள் அந்த இனப்படுகொலை என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாகவும், இனப்படுகொலை தொடர்பாக உரையாற்றியதாகவும், தமிழர்களுக்கு மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை ஒரு அதாவது உலகளாக ரீதியில் அதற்கான நீதி கோரப்பட வேண்டும், நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்ற துறையில் உரையாற்றியிருந்தார்கள். அதாவது ஈழத்தமிழர்கள் மீது தொடர்ந்து நிகழ்த்தப்படும் இனப்படுகொலைக்கும் இந்த நிலங்களில், அதாவது வெவ்வேறு நாடுகளின் நிலங்களில், அதாவது ஆஸ்திரேலியா என்ற நிலங்களில் குடியிருக்கும் பூர்வீக மக்களின் வாழ்வு அனுபவங்களுக்கும் இடையே தொடர்புகள் உள்ளதாக செனட்டர் லிடியா தோப் தனது உரையில் சுட்டிக்காட்டியிருந்தார். அதே போல இனப்படுகொலை, நிலப்பறிப்பு, அரச வன்முறை, மற்றது காணாமல் போகச் செய்தல், மற்றது அந்த மண்ணுக்குரிய மக்களின் மீதான வரிய கொடுமைகள் பற்றி தொடர்பாகவும் அவர் அதில் உரையாற்றி இருந்தார்.
இந்த அதாவது இனப்படுகொலை என்பது வரலாற்று புத்தகங்களில் மட்டுமே அடங்கிய ஒரு அத்தியாயம் மட்டுமல்ல, அது உயிர் வாழ்வும் மற்றது தங்கள் அடையாளத்தை பாதுகாப்பதற்கும் தங்கள் இனத்தின் உயிர் வாழ்வுக்கும் வாழ்வதற்குமான உரிமையை நிலைநாட்டவும் போராடும் மக்களால் அனுபவிக்கப்படும் ஒரு தொடர்ச்சியான ஜதார்த்தம் என்பதை அங்கு கூடியிருந்த அனைத்து மக்களுக்கும் லிடியா தோப் தனது உரையில் நினைவூட்டியதாகவும் கொள்ளப்படுகின்றது. அவரும் ஒரு பூர்வீக குடிப்பெண்ணாகத்தான் இருந்து இந்த முள்ளிவாய்க்கால் அனர்த்தம் தொடர்பாக அவர் கூறிய வார்த்தைகள் அங்கு ஒரு மிகவும் காத்திரமாக இருந்ததாக கூறப்படுகின்றது. அதே போல இந்த 2009 தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட இனப்படுகொலையின் உச்சக்கட்டம் குறித்து டேவிட் ஜுப்ரிட் பேசியிருந்தார். அவர் பேசும்போது இதன் மூலம் முள்ளிவாய்க்காலின் உண்மையான அரசியல் உரையாடல்களிலிருந்து அழிக்கப்படாமல், அதாவது இந்த இனப்படுகொலை என்ற வார்த்தைகள் உண்மையான அரசியல் வார்த்தைகளில் இருந்து அழியாமல் இருப்பதை அவரின் பேச்சு உறுதிப்படுத்தியிருந்ததாக கூறப்படுகின்றது. அதாவது பலர் தொடர்ந்து மௌனம் காத்து வரும் இக்காலத்தில் செனட்டர் டேவிட் ஈழத்தமிழ் மக்கள் அனுபவித்த அளவற்ற துயரங்களையும் இழந்த உயிர்களையும் எண்ணற்றோர் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டதையும் நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்காக இன்னும் தொடரும் போராட்டத்தையும் அவர் அதில் தான் ஏற்றுக்கொண்டு பேசியிருந்ததாக கூறப்படுகின்றது. அதே நேரம் ஈழத்தில் தமிழ் தேசத்தின் மீது தொடர்ந்து நிகழ்த்தப்படும் இனப்படுகொலைக்கு நீதி மற்றும் பொறுப்பு கூறல் மற்றும் அதிகாரத்தை தொடர்ந்து நாடும் ஒரு சமூகத்துடன் ஒற்றுமையாக நின்று ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ளும் துன்பங்கள், அவர்களின் கதைகள், அவர்களின் வரலாறுகள் போன்ற ஜதார்த்தங்கள் தொடர்பில் செனட்டர் பென்னி அல்மன் பெயின் அவர்களும் தனது உரையில் குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. வரலாறு மற்றும் தற்போதைய அநீதிகளை நேர்மை, தைரியம் மற்றும் மனிதாபிமானத்துடன் எதிர்கொள்வதன் முக்கியத்துவத்தை பற்றி அந்த கௌரவ தலைவர் ஜான் மின்ஸ் தனது உரையில் குறிப்பிட்டதாக கூறப்படுகின்றது. பல நிறுவனங்களும் அரசாங்கங்களும் பொறுப்பு கூறலை தொடர்ந்து தவித்து வரும் ஒரு காலகட்டத்தில் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துணை நிற்பதும் ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ளும் யதார்த்தங்கள் அளிக்கப்படாமலும் மறக்கப்படாமலும் இருப்பதற்கு உறுதி செய்வதுமான கல்வியாளர்கள் மற்றும் சமூகங்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் பொறுப்பு உள்ளது என்பதை பேராசிரியர் ஜான் மின்ஸ் தனது உரையில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் மாதத்தின் போது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த தமிழ் இனப்படுகொலை கண்காட்சியில் ASRCயின் தலைமைச் செயலாளர் அதிகாரி ஜனா பவரும் கலந்து கொண்டிருந்தார். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் நினைவு கூர்ந்து போராடும் காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட சமூகத்தினரின் குரலுக்கு செவி சாய்ப்பதும் அரசியல் தளங்களில் ஈழத்தமிழர்களின் குரல் கேட்கப்படுவதை உறுதி செய்வதும் மிகவும் முக்கியம் என்பதை செனட்டர் மொஹிதீன் பருகியும் அதையும் உறுதிப்படுத்தி அவர் பேசியிருந்ததாக கூறப்படுகிறது. தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்ட்ரூ சால்டன் இனப்படுகொலை குறித்து தமிழ் அகதிகள் கழகத்தின் கண்காட்சியை பார்வையிட்டு தமிழ் மக்கள் இனப்படுகொலையால் தொடர்ந்து துன்புறுகிறார்கள் என்ற உண்மையை அதை தான் அங்கீகரிப்பது, அதாவது அது ஒரு இனப்படுகொலை என்பதை தான் அங்கீகரிப்பதாக கூறி சென்றதாகவும் அதில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே சமயம் ஒரு தமிழ் பெண்ணாக தனது அனுபவங்களையும் தமிழீழத்தின் தமிழ் தேசத்தின் மீதும் தொடர்ந்து நிகழ்த்தப்படும் இனப்படுகொலை குறித்த உண்மையை பேசுவதில் தனக்கு இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் உறுதிப்பாடு தொடர்பாக ஐஷ் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கு பேசியிருந்தார். இப்ப இதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெருமளவான நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், செனட்டர்களாக இருக்கலாம், பலரும் இனப்படுகொலை தொடர்பாக பேசுகிறார்கள். மீண்டும் மீண்டும் நாங்கள் அவர்களிடம் போய் இனப்படுகொலை என்று சொல்லுங்கள் என்று சொல்ல தேவையில்லை. அவர்களுக்கு ஒரு அனைத்துலக சமூகத்துடனான அவர்களுக்கு ஒரு வரமுறை இருக்கின்றது, அவர்களுக்கு ஒரு வெளிவார கொள்கை இருக்கின்றது, அவர்களுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. அவர்கள் மறைமுகமாகத்தான் சொல்லுவார்கள். அதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதற்கான வேறு நிலைகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் சப்போர்ட் பண்ணுவார்கள் மறைமுகமாக, அவர்கள் நேரடியாக ஒன்றும் செய்ய போவதில்லை. ஆனால் தங்களால் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தர முடியும் என்பதை மறைமுகமாக உணர்த்துவார்கள்.
அப்ப மீண்டும் மீண்டும் அங்கு போய் நிற்காமல் அவர்கள் சரி அவர்கள் மறைமுகமாக உணர்த்தியதை அடுத்தது எந்த செயல் வடிவத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு கட்டமைப்பு தான் இப்போது தேவை. இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்று சொன்னால், பல நாடுகளும் உங்களை ஏற்றுக்கொள்கிறது. இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ள பலரும் தயாராக இருக்கிறார்கள். பலரும் அது தொடர்பாக பணியாற்ற முன்வர இருக்கிறார்கள். ஆனால் அதை கொண்டு செல்வது, ஆஸ்திரேலியா ஈழத்தமிழ் மக்களுக்காக போராட முடியாது. ஈழத்தமிழர்கள் தான் போராட வேண்டும். ஈழத்தமிழர்கள் தான் அதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். ஈழத்தமிழர்கள் தான் அதை கதைத்து அவர்களுடன் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த மாநாட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் பாசிட்டிவாகத்தான் இருக்கிறது. எல்லோரும் ஆதரவு கொடுப்பதாகத்தான் இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவார்கள் என்று கூற முடியாது என்றால் அது அவர்களின் வெளிவார கொள்கைகள். அவர்களை பொறுத்தவரை இப்ப எங்களிடம் எந்த விதமான ஒரு அதிகாரமோ ஒரு தலைமைத்துவமோ எதுவும் இல்லை என்ற முன்னிலையில் அவர்கள் எங்களுடன் யாரிடம் பேசுவதென்றே அவர்களுக்கு தெரியாத ஒரு நிலையாக இருக்கலாம். அப்ப இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் மாதம் கடந்து போகிறது. அதிலும் வளமை போல கஞ்சியை கொடுப்பது, கொடிகளை கட்டுவது, கதறி அழுவது, கலைந்து போவது என்று இல்லாமல் ஏதாவது ஒரு செயற்பாடை செய்ய வேண்டும் என்று யோசித்தால் நன்றாக இருக்கும். இந்த மொழிவாய்க்கால் வாரத்தில் நாங்கள் உரையாடும் பொழுது பலஸ்தீனத்தில் நக்பா, உங்களுக்கு தெரியும், பலஸ்தீனருக்கு நடந்த சம்பவம், 7 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்களும் வெளியில் அந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டவர்களும் என்ற அந்த விடயங்களை கூறும் பொழுது உலகம் பூராவும் இப்பொழுதும் கூட எல்லா ஊடகங்களிலும் இந்த நக்பா தொடர்பாக பேசுவார்கள். 1,40,000 மேற்பட்ட எங்களுடைய உறவுகள் கொன்று குவிக்கப்பட்டு 17 ஆண்டுகளாக இருக்கின்றது. எத்தனை வெளிநாடு ஊடகங்கள் அல்லது எத்தனை பத்திரிகைகள் இந்த ஈழத்தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலை தொடர்பாக அதை விரிவாக கூறுகின்ற ஊடகங்கள் என்ன என்று வரிசைப்படுத்தி எனக்கு கூறுவீர்களா? ஒன்றுமில்லை. ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், சேனல் 4 இருக்கலாம், பல்வேறு ஊடகங்கள் ஆரம்பத்தில் இதை ஒரு பேசு பொருளாக சொல்லியிருந்தார்கள். அது இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரையில் தான். இப்ப மனித உரிமைகள் தொடர்பாக நாங்கள் பேசினாலுமே உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், மனித உரிமைகளை அமெரிக்காவோ மேற்குள்ள நாடுகளோ இதுவரையிலும் அதை கொண்டு செல்லும் என்று சொன்னால் தங்களுக்கான தேவை இருக்கும் வரையில், அது முடிந்தவுடன் அவர்கள் அதை மாற்றி விடுவார்கள். அது வடிவாக தெரிய வேண்டும். மனித உரிமைகளால் வரும் என்று சொல்லி மக்களை தொடர்ச்சியாக மாற்ற முடியாது. இப்ப நாங்கள் இந்த ஊடகங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அழுத்த புள்ளிகளாக இருக்கிறோம் என்றால் 0. நாங்கள் அதற்கு இல்லை. சரி, அதற்கு ஈடாக நாங்கள் ஒரு பலமான ஊடகத்தை கட்டியமைச்சோமா என்றால் அதுவும் இல்லை. நான் ஆங்கில ஊடகத்தை சொல்கிறேன், அதுவும் இல்லை. அதை கூட எல்லோரும் அப்படியே கைவிட்டு விட்டு போய்விட்டார்கள். ஒரு தோல்வியடைந்த சமுதாயம் என்பதை, அதாவது நாங்கள் தோல்வியடைந்து விட்டோம் என்று நாங்களாக ஏற்றால்தான் அது தோல்வி. அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அவர்களே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நாங்கள் தோல்வியடைந்தவர்கள் எல்லோரும் சிதறி போய்விட்டார்கள். இப்போது ஒரு கூட்டம் தமிழகத்திலிருந்து தமிழகத்தை கொண்டு வருது, ஒரு கூட்டம் ஐக்கிய நாடுகள் சபையில போய் ஒரு பேப்பரை கொண்டு போய் வாய்ச்சி போட்டு ஒருக்கு வந்தால் அது தமிழீழம் அப்படியே தண்ணி ஊத்தி வளர்ந்த மாதிரி வளர்ந்து வந்துருவன்ட்டு அது நினைக்குது. 16 வயசு வந்துட்டது. இப்ப தண்ணி ஊத்தி வளர்க்குற தமிழகத்துக்கு இப்ப 16 வயசு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியான கூட்டங்களாகத்தான் இருக்கின்றது. நேற்று ஒரு நேர்காணலை பார்த்தேன். அதில் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். 1,70,000 பேர் இறந்த என்று கூறினீர்கள், 10,000 பேர் காணாமல் போன என்று கூறுகிறீர்கள். எத்தனை வழக்குகளை ஐக்கிய நாடுகள் சபையிலேயோ அல்லது ICJயிலேயோ அல்லது ICCயிலேயோ எத்தனை வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். எனக்கும் தெரியவில்லை எத்தனை வழக்குகள் இதுவரையில் போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்படி போடவில்லை என்று சொன்னால் இந்த அமைப்புகள் ஐநாவுக்குள் பணியாற்றுகிறோம், ஐநாவுக்கு ஓடுகிறோம், ஐநாவுக்காக சைக்கிளில் போகிறோம், ஐநாவுக்கு வண்டில போகிறோம் என்று செல்பவர்கள் ஏன் போகிறார்கள், எதற்கு போகிறார்கள் என்ற கேள்விகளுக்கு, ஏனென்றால் இங்கேயும் பொறுப்பு கூறல் இல்லை. இது ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தவிர இங்கு பொறுப்பு கூறல் இல்லை. யாரோ அங்கும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அங்கிருப்பவர்களும் காணாமல் போனோர் அமைப்புகளாக இருக்கலாம். அவர்களிலும் ஒரு சிலரை தவிர ஏனையவர்கள் அதை ஒரு வியாபாரமாகத்தான் நடத்துகிறார்கள். கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், கனடா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஓரளவுக்கு இந்த
நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொள்கிறார்கள், லொபியிங் என்று சொல்லுகிறார்கள். இதுவரையில் அந்த லொபியிங்னால் என்னத்தை சாதித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு ட்ரிக் கொண்டை ஈழத்தமிழர்கள் விட்டு விடுகிறார்களா என்று சிந்திக்க தோன்றுகிறேன். என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும், ஆனால் ஒரு சரியான வெளிநாட்டு ஊடகம், நான் சொல்ல ஒரு பெரிய நிறுவனங்கள், அல் ஜசீரா, CNN, BBC போன்ற நிறுவனங்களோடு ஒரு சரியான உறவை கட்டி எழுப்பி ஈழத்தமிழருடைய பிரச்சனையை அப்பப்பொழுதாவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வருவதற்கு கட்டி எழுப்ப வாஷிங்டன் போஸ்ட் இருக்கின்றது, நியூயார்க் டைம்ஸ் இருக்கின்றது. அப்படியான ஊடகங்களோடு கட்டி எழுப்புகின்ற அந்த ட்ரிக்கை இவர்கள் கையாளது இன்னும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்ற நம்புகிறீர்களா? அந்த பக்கத்தை தட்டி பார்க்க வேண்டும் என்று நம்புகிறீர்களா? அது எத்தனையோ தடவைகள் நாங்கள் இங்கே பேசிவிட்டோம். வாஷிங்டன் போஸ்ட்லயோ அல்லது வெவ்வேறு ஊடகங்கள்லயோ ஒரு இதை இந்த விவகாரத்தை கொண்டு வருவது, இதை பேசு பொருளாக்குவது என்று எத்தனையோ தடவைகள் நானும் பேசிவிட்டேன். ஏன் கட்டார் அல் ஜசீராவை கட்டியமைத்தது போல ஒரு ஊடகத்தை கட்டி அமைப்பது மிக இப்போ எங்கள் தரப்பில் கூட அன்றைக்கு ஏதோ ஒரு பேஸ்புக்ல பார்த்தா யாரோ ஒரு தமிழ் பிள்ளைதான் ராய்ட்டர்ல ஒரு பெரிய பதவியில இருக்கிறது, ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் எல்லா இடமும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை ஒருங்கிணைப்பதற்கோ அவர்களை கொண்டு வருவதற்கோ யாரும் முற்படுவதில்லை. அங்க ஊர்ல மரவழி கட்ட நடுறது என்றால் ஊர்ல இப்பதானா கஷ்டம் அதிகம். அதாவது போர் நடந்த போது 30 வருடம் போர் நடந்த போது இல்ல கஷ்டம். அப்ப நாங்கள் எல்லாம் கியூல 2 மண்ணெண்ணெய் வாங்கிக்க கஷ்டம் இல்லை, கிளானிக்கு அளவரைக்க கஷ்டம் இல்லை. ஆனால் இப்பதானா கஷ்டம். போர் முடிந்து 16 வருஷத்துக்கு பிறகு அங்க மக்கள் துன்பத்துல வாடுகிறார்கள், துயரத்துல வதங்குகிறார்கள் என்றால் இதை நான் பல தடவைகள் கூறிவிட்டேன். விடுதலை புலிகளின் தலைவர் கூட முதலில் இயக்கத்தை கட்டியமைப்பதற்கும் ஒரு அரசியலை மக்களை அரசியல் மயப்படுத்துவதற்கும் போராட்டத்தை வலுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் தான் முன்னுரிமை கொடுத்தார். உடனடியாக ஓடி போய் சங்கக்கடையை உடைச்சு மக்கள் கஷ்டப்படுகிறார் அரிசி வாங்கி கொடுக்க இயலாத கூட்டம் இந்த அரிசியை கொடுக்கறது, பருப்பை கொடுக்கறது, அதோட தங்கட ஏதோ தமிழீழத்தை கட்டி வளர்க்கிற மாதிரி அது ஒரு கற்பனையான இது. அடுத்த ஒரு கூட்டம் இருக்கிறது, அது வெவ்வேறு நாடுகளின் அரசியலுக்கு நாங்கள் ஊடுருவினால் அதை கவுக்கலாம் அல்லது பிடிக்கலாம் என்றது அது இன்னொரு கூட்டமாக இருக்கு. அது எல்லாம் எங்களுக்கு எதிராக இவர்கள் அத்தனை பேர் நாசம் செய்கிறார்கள் என்று விளங்கவில்லை. ஏனென்றால் எந்த பொருளாதாரத்தை விடுதலை புலிகள் அடித்து வீழ்த்த முற்பட்டார்களோ, சென்ட்ரல் பேங்காக இருக்கலாம் அல்லது வேர்ல்ட் ட்ரேட் சென்டராக இருக்கலாம், கட்டுநாயக்கா வான்படை தளமாக இருக்கலாம். ஏன் எதுக்கு சொல்கையும் விடுக்க கூறியிருந்தார், கட்டுநாயக்கா வான்படை தளத்தின் அடி வந்துதான் இலங்கையின் பொருளாதாரத்தை சந்திரிக்க அரசையே நிலைகுலைய வைத்தது என்று சொல்லி இப்ப அதை கட்டுகிறார்கள், ஒழுப்புகிறார்களாம், தூக்கி விடுறார்களாம். இப்ப எல்லாம் இந்த தமிழீழம் அல்லது இந்த மக்களுக்கான அரசியல் உரிமைகள் கிடைத்து விடக்கூடாது என்று செய்தவைதான் இவ்வளவத்தையும் பார்க்கலாம். ஏனென்று நாங்கள் தெரிந்து செய்கிறோமோ தெரியாமல் செய்கிறோமோ என்பது இல்லை. இவ்வளவும் எங்கள் தேசத்துக்காக செய்யப்படும் நாச வேலையாகத்தான் இவ்வளவத்தையும் பார்க்கலாம். சரி, நீங்கள் சொன்னது போல நான் அன்றைக்கு பேசிய போது பல இடம் கலைக்கும் போது கூறினார்கள் அது சிலதுகள் காசு கொடுத்துத்தான் போட வேண்டும். ஆனால் அதற்காக நிதியை ஒதுக்குவதற்கோ அதற்காக ஒரு குழுவை அமைத்து செயற்படுவதற்கோ நாங்களும் பல குழுக்கள் நான் கூட சில குழுக்களில் இருந்தேன். அப்ப அந்த குழுக்கள் ஒரு அரசியல் கட்சியாகத்தான் அரசியல் செயற்பாடு கிராம மட்டத்திலிருந்து மக்களை எடுத்து அரசியல் மயப்படுத்தி வளர்க்கணும் என்று வந்துட்டு பிறகு ஒரு ஆள் அங்க அவருக்கு உதவி செய்யணும் இவருக்கு அவ்வளவு வேணும் போய் அங்க அரிசி கொடுக்குற குழுவில் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் அந்த அமைப்பை கலைச்சிட்டோம். அதுக்குதான் ஓடுறாங்க எல்லாரும். அது சுகமான வேலையும் ஒரு பிரச்சனை இல்லாத வேலையும் தாங்களும் கொடுத்த பப்ளிசிட்டி ஒன்று வரும். பேஸ்புக்ல போடலாம், ட்விட்டர்ல போடலாம், மற்றது தங்கட சொந்தக்காரருக்கு சொல்லலாம் நான் அதை கட்டினேன் நான் இதை கட்டினேன் நான் 50 வரப்புல காணியை வாங்கி தென்னியை போட்டேன்னு வாழையை போட்டேன்னு சொல்லி அது ஒரு சிற்றின்பம். அதுக்கு குழு தேவைதான் இல்லை என்று நான் சொல்லவில்லை, நீங்களும் அதைத்தான் என்னோட ஒத்துக்கொள்வீர்கள். ஆனா என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப பாருங்கள், அன்று கூட நாங்கள் பேசும்பொழுது நீங்க கூறுவீர்கள் வெளிநாடுகளில் போய் வேறு வேறு இடங்களோடு பேசும் பொழுது ஈழத்தில் பிரச்சனை இருக்கிறதா, இலங்கையில் இன்னும் பிரச்சனை இருக்கிறதா என்று கேள்வி கேட்கும் பொழுது அது என்ன செய்தியை கூறுகின்றது என்றால், எம்மினத்தை விட்டு வேற்றினத்து மக்களுக்கு எங்களுடைய பிரச்சனை இன்னும் தெரியாத ஒரு நிலைமை இருக்கிறது. அப்பொழுதும் இருந்தது, இப்பொழுதும் இருந்தது. ஏனென்றால் இருட்டடிப்பு செய்யப்பட்டது. நீங்கள் நினைக்கிறீர்களா தமிழர்களை பொறுத்த மட்டில் இதற்கென்று நிதி ஒதுக்கி கட்டணம் செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் ஆதாரங்களை கொண்டே காட்டும்? சேனல் 4 எல்லாம் உங்களுக்கு தெரியும், கில்லிங் ஃபீல்ட்ஸ் செய்தார்கள்,
நோ ஃபார் ஜோன் செய்தார்கள். அப்ப ஆதாரங்களை கொண்டு போய் ஒவ்வொரு ஆண்டு தன்னும் குறைந்தபட்சம் ஒரு பெரிய ஒரு நேரத்தை கேட்டு அதற்கான ஒரு அந்த விடயங்களை வெளிக்கொண்டு வருவது எவ்வளவு முக்கியம் என்று நம்புகிறேன். இந்த லாபியிங் அது நாடாளுமன்ற அவர்களுக்கு உழைக்கிறதாகத்தான் இருக்கும். இவர்கள் கொண்டு வீணாக அவர்களுக்கு காசை கொடுக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கும் பொழுது எல்லா பாயிண்ட்களையும் டச் பண்ண வேணும். ஒரு பாயிண்டை மட்டும் டச் பண்ணி ஒரு பிரயோசனம் இல்லை. நீங்கள் நாடாளுமன்ற லாபியிங் உறுப்பினரோடு அதை செய்யத்தான் வேணும். அது ஊடகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அவர்களையும் பேச வைக்கணும். எங்களுடைய உறுப்பினர், நான் எங்களுடைய உறுப்பினர் சொல்லும்போது எளியவர்களை சொல்லுகிறேன். அவர்கள் பேசும்பொழுதுதான் விளங்கும். பெரியவர்கள் பேசினார்கள் அரவாசி விளங்காது. நாங்களும் தான், நான் என்னை விட்டு நான் பேசவில்லை. அதற்காக நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற தமிழ் ரெஃப்யூஜி கவுன்சில், தமிழர் அகதி கழகத்தை சொல்லும் பொழுது சட்டத்திரணி ரேணுகா என்பகுமார் அவர்கள், நான் நினைக்கிறேன் ஒரு கடந்த 4-5 ஆண்டுகளாக நான் அவரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் சமூக வலைத்தளத்தில். ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தவர் இவ்வளவு துணிச்சலாக இவ்வளவு அழுத்தத்துக்கு மத்தியும் தன்னை முன்னுக்கு கொண்டு வந்து இந்த விடயங்களை துணிச்சலாக சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார். இப்ப இந்த கேன்பரால் நடந்தது கூட அவருடைய பங்களிப்பு, கல்யாணி அவர்களுடைய பங்களிப்பு எல்லாம் மிகவும் முக்கியமாக இருந்திருக்கின்றது. இதை எப்படி செய்வது? இதை உடைப்பு தனிய இந்த லொபியிங்கை விட்டு மீடியாவுக்கு, அதாவது ஊடகங்களுக்கு, பேப்பராக இருக்கட்டும், ரேடியோவாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், அங்கே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இது உடனடியாக செய்ய வேண்டிய விடயமா? அல்லது அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் இன்னும் 17 ஆண்டுகள் போனாலும் இந்த இடத்திலிருந்து நாங்கள் நகர மாட்டோம். அப்படித்தான் நான் சிந்திக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதேதான். என்னென்று சொன்னால், இப்ப நாங்கள் போய் லொபியிங் செய்யலாம், நீங்கள் சொன்னது போல பாராளுமன்றத்துக்குள்ள மற்றது அதுக்குள்ள, அது நல்ல வேலை. ஆனால் அது அவங்க மாறிட்டாங்க. அடுத்தது அவங்க கேட்பாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களிடம் என்ன கட்டமைப்பு இருக்கின்றது, நீங்கள் யாருடன் கதைத்திருக்கிறீர்கள், எந்தெந்த நாடுகள், சில நாடுகள் நேரடியாக வராது சொல்லுவார்கள். நீங்கள் வேற நாடுகளுடன், இப்ப சின்ன நாடு, இப்ப இஸ்ரேல் மீது யார் வழக்கப்பட்டது? தென்னாப்பிரிக்கா. ஏனென்றால் மற்ற நாடுகளுக்கு விருப்பம் இருக்கும், ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை வராதுங்க. இப்போது பாருங்கள், ஈரான் பிரச்சனை கூட ரஷ்யா இதுவரையில் நேரடியாக ஈரானுக்கு உதவி செய்யவில்லை. ஏன்? ரஷ்யா அமெரிக்காவையும் சமாளித்து போகிறது, ஆனால் பின்பலத்தால் உதவிகளை செய்கிறது. அதே போன்ற விருப்பங்கள் அவங்களுக்கு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு யாரிடம் போறது? ஒருத்தரும் இல்லை. நீங்கள் லொபி செய்து விட்டு போடுவது அவர்கள். நீங்கள் சொன்னது போல ரேணுகா என்பகுமாரை பொறுத்தவரையில் அப்படியான பிள்ளைகள் இருந்தால், செயற்படக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுடன் இணைந்து கட்டி வளருங்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் ஒரு என்னென்று செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்க. நீங்கள் உதவிகளை செய்யுங்கள். விடுதலை புலிகள் என்று 50வது நினைவு தினம் என்று சொல்லி 50 பானை வைக்கிறது, 50 பொங்கல் பானை வைக்கிறது இப்ப முக்கியம். அது ஒரு மாபெரும் இயக்கத்தை கொண்டு பொங்கல் பானையில முடிக்கிறீங்க. அது ஒரு ஆயுத போராட்ட விடுதலை இயக்கம், வேறு கொண்டெழுந்த இயக்கத்தை கொண்டு வந்து இந்த பொங்கல் பானைக்கு கொண்டு வந்து முடிக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது அந்த உங்களால முடிஞ்சதை செய்யுங்கள். இப்படி 4-5 பிள்ளைகள் வரைக்கும் அதுகளும் அந்த மனஞ்சோர்ந்து விடக்கூடாது. நீங்கள் உங்களால முடிஞ்சது தாயத்தில் ஒரு செயலை நீங்க கட்டி அமையுங்கள், இங்க ஒரு செயலை நீ கட்டி அமையுங்கள், தொடர்ந்து கதையுங்கள். நீங்கள் கட்டி அமைக்க பல பேர் வந்து விமர்சனம் செய்வாங்க, பேசுவாங்க, துப்புவாங்க, காசு வாங்கினெல்லாம் சொல்லுவாங்க. அதை விட்டுடுவோம். அது ஒரு கூட்டம் அப்படித்தான் இருக்கு. ஒரு கூட்டம் நீங்கள் என்ன செய்தாலும் அதை அப்படித்தான் செய்யும். அது அவங்களோட புலனாய்வுத்துறை, அதை என்ன கூட்டம் சொல்லி அவங்க காசுக்கு செய்யறவங்க, காசை வாங்கி கொண்டு செய்யறவங்க. இப்ப எல்லாருக்கும் தான். இப்ப தமிழகத்துல புதிய முதல்வர் விஜய் வந்திருக்காரு. எத்தனை பேர் தூத்தேலையா, எத்தனை பேர் வசப்பாடையிலையா, இன்னும் பாடிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. அது எங்கேயும் இருக்கு. அதுக்கு பயந்தீங்கன்னா போராட முடியாது. அது அப்படியே குலைச்சு கொண்டிருக்கட்டும். ஆனா நீங்கள் முன்னுக்கு வந்திருக்க வேண்டும், ஒரு ஒன்றை கட்டி அமைத்திருக்க, ஒண்ணு செய்திருக்க. நெடுக நினைவேந்தர்களையும் நினைவேந்தலை கூட நீங்க நினைவேந்தலாக செய்யறீங்க. நினைவேந்தலாக செய்யறீங்க இல்ல, அது விழாவாத்தான செய்யறீங்க. நினைவஞ்சலியா இருக்கிறது இல்லை, அது ஒரு கொண்டாட்டமா தானே இருக்கிறது. அப்படியான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. காணாமல் போனோர் தொடர்பாக கூடி அவங்க கேட்ட கேள்வி, ஒரு வழக்கு, இந்த எத்தனை பேர் போறீங்கள் வாரீங்கள், ஒரு பக்கம் பேப்பரை கொண்டு வாட்சி போட்டு வந்தா ஒன்று நடக்காது. உங்களுக்கு தெரியும் தானே இப்ப உலகம் எப்படி இது இயங்குகிறது. அப்ப அதை ஒன்றில் படியுங்கள். இல்லை என்று சொன்னால் அதை ஆறும் ஒரு ஆள் அதை எஃபெக்டிவாக செய்கிறாக்களை கண்டால் அவர்களுக்கு உதவியை செய்யுங்கள், ஊக்கத்தை படுத்துங்கள். என்றால் இதில் எனக்காக ஒன்றுமில்லை. நீங்கள் இந்த வெளிநாடுகள் இருக்கும்போது நல்ல வாழ்க்கை தான் வாழ்றீங்க, நல்ல சாப்பாட்டை சாப்பிடுறீங்க, நல்ல பள்ளிக்கூடத்துல உங்களோட பிள்ளைகள் படிக்குது, உங்களுக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு. வேற என்ன உங்களுக்கு வேணும்?
சரி, உங்களுக்கு மிஞ்சின நேரத்துல இப்படி உதவியை செய்து போட்டாது இருக்கலாம் தானே. ஏன் அதுக்குள்ள நாங்கள் வந்து அதை செய்யணும், நீங்க அதெல்லாம் பிழையாயும் செய்து தவறாயும் செய்து அவனையும் கேவலப்படுத்தி இவரை அது ஒட்டுமொத்தமாக நீங்கள் அதன் முடிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேசத்துக்கு செய்த நாசமாகத்தான் அது இருக்கு. உண்மைதான். இளையவர்கள் முன்வரும் பொழுது, இப்ப குறிப்பாக ஆஸ்திரேலியா கேன்பராவில் அவ்வாறு நடத்தும் பொழுது அவர்களுக்கு ஊக்கம் ஊட்ட வேண்டும். ஆனால் மாறாக அங்கே நாங்கள் இந்த ஊடகத்தில் பொழுது பேசிய பின்பு நீங்கள் பாருங்கள், அவருக்கு நிறைய அழுத்தங்கள் போகும். ஏனென்றால் ஏன் அவரை பற்றி நீங்கள் கதைக்கிறீர்கள் என்றுதான் பார்ப்பார்கள். ஆனால் ஒரு துணிச்சலாக இவ்வளவு விடயங்களையும் செயல்படுத்தும் பொழுது நாங்கள் பேசாமல் இதுதான் தொடர்ந்து வந்து எங்களுடைய ஈழத்தமிழினத்தில் ஒரு சாபக்கேடாக இருந்தது. யாராவது கொஞ்சம் சரியான பாதையில் பயணித்தால் அவர்களை உடைத்து விட, முளையிலே கிள்ளிவிட வேண்டும் என்றுதான் பார்ப்பார்கள். அந்த அழுத்தத்தோடு தான் அவர்கள் படிவிடுகிறார்கள். ஒன்று மட்டும் என்று கூற முடியும், ஜனநாயக வழியில் நீங்கள் செயல்படும் பொழுது எதுக்குமே பயப்பட தேவையில்லை. யாரும் என்றால் இந்த உலகம் சொல்லுகின்ற சட்டத்திட்டத்தின் பால் தான் நீங்கள் செயல்படுகிறீர்கள். எனவே துணிச்சலாக பயணிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அரசுகளை இந்த முள்ளிவாய்க்கால் தொடர்பான விடயங்களை முள்ளிவாய்க்கால் வாரத்தில் நாங்கள் இன்று இணைந்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை 4ஆம் நாள். தொடர்ந்து நாங்கள் அடுத்து வரும் நாட்களில் முள்ளிவாய்க்கால் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். நன்றி அரசுகளை. இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து குறிப்பாக முள்ளிவாய்க்கால் இனக்கருவறுப்பு நடைபெற்ற இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் கேன்பரா நாடாளுமன்றத்தில் நடத்திய கண்காட்சி தொடர்பான விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.